எப்ப பார்த்தாலும் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள் நாங்க தான் சொல்லக்கூடிய திமுகவுக்கு இப்ப பெரிய சிக்கலே நடுவுல விஜய் வந்து இருக்கிறதா. அப்போ கிறிஸ்தவ ஓட்டு ஒரு பக்கம் பிரியுது தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. தென் வாட் அபவுட் இஸ்லாம் அப்படின்னு ஓடி வந்து திமுக அரசாங்கம் திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இப்ப ஊர் முழுக்க பெரிய பேச்சாவே இருந்துகிட்டு இருக்கு. சரி, அப்படியாவது பெரிய அளவுல இஸ்லாம் அமைப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எப்போதும் போல திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் மட்டும்தான், இல்ல ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்னத்தேன்னு சொல்ல வரேன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா. இதோ பாயிண்ட். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடாக வழிபடக்கூடிய புனித திருத்தலம் தான் திருப்பரங்குன்றம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இடத்துல முருகன் மயிலே மலர்ந்தவன் என்ற உருவத்துல வந்து வழிபடப்பட்டு வருது. மலை உச்சியில காசி விஸ்வநாதர் கோவிலும், அதுக்கு கீழே தமிழர்களுடைய விருப்ப கடவுளான முருகப்பெருமானுடைய கோயில் இருக்கு. கரெக்டா? அதே மலையில மதுரையை கொடுங்கோலாக ஆட்சி செய்து வந்த சிக்கந்தர் பாஷா நினைவு தர்காவும் இருக்கு. கரெக்டா? இதை தவிர மலையினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் அனைத்துமே இந்த கோவிலின் பண்பாடு மரபுகளோடு, அதாவது முருகர் கோவிலுடைய பண்பாடு மரபுகளோட ஒத்து இருக்கு அப்படின்ற பல விஷயம் கிடையாது, பெரும்பான்மையான விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் சில டேட்டா இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. காசி விஸ்வநாதர் கோவிலுடைய தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய பாரம்பரிய வழக்கம் பல நூற்றாண்டு காலமாக இருந்து வந்திருக்கு, நடைமுறையில் இருந்து வந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பிரச்சனைனா 1862 ஆண்டு வரை எந்த பிரச்சனையும் அங்க வந்து பதிவு செய்யப்படவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றத இங்க கேள்விக்குறியே. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல, அதாவது 1862 இருந்து 1912 இந்த ஆண்டுகளுக்கு இடையேயான காலகட்டத்துல தீபம் ஏற்றுவதற்கு வந்து அங்க தடை ஏற்படுது. அதாங்க போர்க்காலம் அப்படி சொல்லலாம். யார் எங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாதே. விளக்கு வேற எரிஞ்சது அப்படின்னா, அதை தீபம் ஏற்று தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஒளியை பயன்படுத்தி வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதற்றத்தான ஒரு நிலைமையில வந்து இதெல்லாம் காரணம் காட்டி கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், தீபம் ஏற்ற வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றாம இருந்த காலகட்டம் அது. ஆனா சரியா 1920 ஆண்டுல வந்து வழக்கு ஒண்ணு தொடங்குறாங்க. என்ன அப்படின்னா 1920 தீபத்தூண் தொடர்பாக, அதாவது கோவிலுக்கான இடங்களை குறிப்பிட கேட்டு ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. எதெல்லாம் கோவிலுக்கான இடம், எதெல்லாம் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு தொடர்றாங்க. 1923 வந்துட்டு தீர்ப்பு ஒன்று வருது. என்ன சொல்றாங்க தீர்ப்புல? தர்கா அமைந்துள்ள உச்சி பகுதி, அதன் கீழே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பிலிருந்து தர்காவுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு வழி, இந்த 3 மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானவை அப்படின்னு தெளிவுபடுத்தப்படுது. அது தவிர மலையினுடைய மற்ற பகுதிகள் அனைத்தும் கோவிலுக்கு சார்ந்தவை அப்படின்னு தீர்ப்புல வந்து கூறப்படுது. அதற்கான வரைபடமும் தயார்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1926 1923 இப்ப தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு ஸ்டே ஆர்டரும் வாங்குறாங்க. ஆனாலும் 1930 ஆண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு இணையாக அப்போதைக்கு கருதப்பட்டு வந்த பிரிவு கவுன்சில் 1923 வழங்கினாங்க இல்லையா, அந்த தீர்ப்பை வந்து மேலும் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடி என்ன நடக்குது அப்படின்னா 2005 பீஸ் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடக்குது. இந்த இடத்துல இந்துக்கள் அவங்க சார்பாகவும் வராங்க, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் சார்பாகவும் வராங்க. அங்கே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்துக்கள் அங்கே தீபம் ஏற்றுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப நோட்டபிள் பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ பிரச்சனைகள் இல்லை. அடுத்து 2014 2017 இந்த ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கும் போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்ற வழக்கு தொடரப்படுது. ஆனா உச்சி பகுதியில தீபம் ஏற்ற அனுமதி கோரி தொடரப்பட்ட அந்த வழக்குகள் வந்துட்டு 1923 ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அந்த தீர்ப்பை எல்லாம் எதிர்ப்பாளிகள் என்ன பண்றாங்கன்னா காரணம் காட்டி பேசுனதுனால தள்ளுபடி செய்யப்படுது. இது வரைக்கும் ஒரு விதமான ஒரு சட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே வந்தாலும் கூட பெரிய பிரச்சனைகள் வரல. அதே சமயத்தை ஸ்ட்ராங்கா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பே கிடைக்காத ஒரு சூழலும் நிலவி வந்தது. அதுக்கப்புறமா 2023 வந்துடலாம். அப்பதான் ஒரு புது பிரச்சனையே கிளம்புது. சில குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனியாக அங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா போகிறதுக்கு, அந்த
பிளேஸ் எல்லாம் இல்லாமல் கோவிலுக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு பகுதிகளும் கூட அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரெகுலராக நமாஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான பதற்றம் வருது. ஏன் இது வரையிலும் வந்துட்டு அவங்களுக்காக இருக்கக்கூடிய பகுதியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்து திடீர்னு வந்துட்டு இந்துக்கள் செல்லக்கூடிய வழிபாதைகளை பயன்படுத்துறதோ ஒரு விதமான பயமும் ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு நடுவே சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் தடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு பி அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2024 விருதுநகர்லேருந்து ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடு கோழி எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கிக்கிட்டு அந்த மலைக்கு போயிட்டு அங்கே தான் பலியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு போகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் மீண்டும் ஒரு பதற்றம் ஏற்படுது. அந்த சமயத்தில் வேறு பெரிய பிரச்சனை மாறக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்காமல் தடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வர ஜனவரி 21, 2025 மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ அப்துல் சமது எந்த ஒரு அதிகாரமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாருடைய பர்மிஷனும் வாங்காமல் நேராக மலைக்கு போகிறாரு. யார் வீட்டு சொத்தை அப்படின்ற மாதிரி போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மலையே அளக்க செய்கிறார் சர்வேயர் மாதிரி. யார் கொடுத்தா அவங்களுக்கு அனுமதி? திரும்பவும் இது வந்துட்டு ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்தபடியாக ஜனவரி 22, 2025 IUML MP நவாஸ் கனி தர்கா அருகே போயிட்டு அங்கே உட்காந்துட்டு ஏற்கனவே பல முறை போயிருந்தாலும் கூட இந்த முறை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அசைவ உணவு வந்து சாப்பிட்றத வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் மலை அப்படின்னு அறிவித்து பெரிய சர்ச்சையை கிளப்பி விடுறாரு. மேபி அந்த சமயத்தில் அவர் சார்ந்த செய்திகள் ஒன்றும் பெருசாக இல்லையோ இன்னமும் நினச்சா தெரியல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் நம்மளை பற்றி செய்தி போடுவாங்கன்னு நினச்சி பண்ணாரான்னு கூட தெரியாது. இது வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது. சரி, அங்கே போனவர் சாப்பிட்டாரு, இது மட்டும் தான் பண்ணாரு பார்த்தா சமணர் கால குகைகள் மீது பச்சை நிறம் பூசப்படுது. உங்களுக்கே தெரியும் பச்சை நிறம் பூசுனா என்னென்ன அர்த்தம் தெரியும். அதுக்கப்புறம் இது அடுத்த கட்ட ஒரு பரபரப்பை கிளப்புது. அப்போ வந்து தொல்லியல் துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உதவியோட அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நிறத்தை எல்லாமே அழிச்சு விடுறாங்க. இது அடுத்த கட்டமாக நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கடைசியாக இந்த வருஷம் எடுத்துப்போமே, பிப்ரவரி மாதம் 4 மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க முருக பக்தர்கள். முருகர் பக்தர் மாநாடு நடந்துச்சு தெரியும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு புள்ளியில் வந்து இணைக்க முடியும். இந்து முன்னணி அமைப்புகள் பாஜகவினர் இஸ்லாமிய அத்துமீறல்களை எதிர்த்து தெருக்கல்ல போராட்டம் நடத்த துவங்குறாங்க. ஆனால் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் பிப்ரவரி மாதம் 2025 குறிப்பாக 4ஆம் தேதி பிப்ரவரி 4 என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல வந்து சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நான் சொல்றதை விட இந்து முன்னணியை சேர்ந்த திரு இளங்கோவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அதே திருப்பரங்குன்றம் மலையில அந்த கோவிலுக்கு அருகாமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும்னு இந்து முன்னணி முடிவு செய்தது. 2ஆம் தேதி நாம அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம். 2ஆம் தேதி அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்து கடிதம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம 3ஆம் தேதி காலையில 144 போடுறாங்க. அதாவது 144னா 4 பேருக்கு மேல கூடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த மதுரை நகரம் முழுக்க 144 போடுறாங்க. இந்த 144 போட்ட பிறகு நமக்கு முருக பக்தர்கள் தான் ஒன்னா சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 144. அன்னைக்கு அதே நாள்ல அண்ணாதுரை முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை திமுகவினுடைய தலைவர் அவருடைய பிறந்த நாளோ நினைவு நாளோ ஏதோ ஒன்று வருது. அதுக்கு ஊர்வலமா 500 பேர் சேர்ந்து போறாங்க. அவங்களுக்கு 144 கிடையாது. முருக பக்தர்கள் தன்னுடைய ஜனநாயக ரீதியா நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணா அதுக்கு 144 போட்டாங்க. போட்டது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்தினுடைய எஸ்பி அங்க வராங்க. ஒட்டுமொத்தமா 7 விதமான சீல், அதாவது அடுத்தடுத்து அந்த மொத்தமே மதுரை நகரத்தை ரவுண்ட் அப் பண்றாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் திருப்பரங்குன்றத்துக்கு வர முடியாத அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து திருப்பரங்குன்றம் போய் சாமி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அராஜகமானது, அதாவது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மாதிரி நடந்தது. அங்கங்க கிளம்பக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்கள், கோட்டை பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரெல்லாம் கிளம்புறாங்களோ அவங்கள அங்கேயே வீட்டு சிறையில கைது பண்ணி வைக்கிறது. இந்த எப்படி 75ல நடந்ததா நாம கேள்விப்பட்டிருக்கோமோ அதை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான
இந்துக்களுக்கு எதிரான, இந்துக்கள் மீதான ஒரு அடக்குமுறையை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து எல்லாரையும் அங்கங்க கைது பண்ணி வச்சு, இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையை, நடைமுறையை இந்த அரசாங்கம் எடுத்ததுனால நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துல அதை விசாரிச்சு, காலையில இருந்து விசாரிச்சு கரெக்டா 4ஆம் தேதி மதியம் 3:15 மணிக்கு 3:20க்கு தீர்ப்பு வருது. ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம், 5லிருந்து 6 மணி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கலாம், ஆனா திருப்பரங்குன்றம் வேண்டாம், பழங்கானத்தத்துல நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இடத்தை மாத்தி தீர்ப்பு கொடுக்குறாங்க. நமக்கு திருப்பரங்குன்றத்துல அதுக்கான ஏற்பாடு பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அதுக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்காதனால எதையும் பண்ண முடியாம இருந்தது. திடீர்னு பழங்கானத்தம்னு சொன்ன உடனே நாம அந்த 3:20க்கு அந்த தீர்ப்பை கேட்டுட்டு வெளியே வந்த நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர்கள் பழங்கானத்தத்துல போய் ஏற்பாடு பண்றதுக்காக போய் பார்க்கறாங்க. அந்த தீர்ப்பை கேட்டு பொதுமக்கள், முருக பக்தர்கள் 2000 பேர் அந்த இடத்துல நிக்கிறாங்க. 3:40 மணிக்கு 3 மணி 40 நிமிடத்திற்கு 2000 பேர் அங்க நிக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே பழங்கானத்தை நிக்கிறாங்கன்னா பாருங்க, எத்தனை தடைகளை, கிட்டத்தட்ட மதுரை மாநகரத்தை ஃப்ரீஸ் பண்ணி வரக்கூடிய அத்தனை வழிகளையும் தடுத்து என்னெல்லாம் இவங்க பண்ணாலும் முருகன் வேற மாதிரி நினைச்சார். ஆகையினால அங்க 2000 பேர் நின்னாங்க. நேரமாக ஆக ஆக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், 25,000 50,000 அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரே 1 மணி நேரத்துல மக்கள், அந்த பகுதி மக்கள், அந்த ஊரை சார்ந்தவங்க, ஏன்னா இதெல்லாம் வெளியே இருந்து வர முடியாது. இப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பினவங்க எல்லாம் கைது பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கையில யாராவது ராக்கி கட்டி இருந்தா உடனே கைது பண்ணி வச்சிருவாங்க. யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் போறாங்களோ, திருப்பரங்குன்றம்னு பஸ் இருக்கும், பஸ்ல பேர் இருக்கும், பஸ்ல போய் உட்கார்ந்து திருப்பரங்குன்றம்னு டிக்கெட் வாங்கினா உடனே கைது பண்ணி பஸ்ல நேரா எடுத்து போய் மண்டபத்துல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ளணும்னு நினைச்சோம். ஆனா அப்பவும் கூட விழித்துக் கொள்ள தயாரா இல்லை. இந்துக்களுடைய எந்த விதமான உரிமைகளையும் போராடித்தான் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் சமீபத்திலே அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இந்த மாநாடு, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அதே இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. நீதிமன்றத்துக்கு போறாங்க, நாம இந்து முன்னணி சார்பில் போறோம், இந்த மாதிரி பல அமைப்புகள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி வக்போர்டு இடம்னு நவாஸ்கனி பேசுறாரு, ஒட்டுமொத்த மலையும் சிக்கந்தர் மலைன்னு பேசுறாரு. இது இல்ல, நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான மலை, அதை இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கிறது. இது ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானது. அங்கே இருக்கக்கூடிய முதல் படை வீடு இதுதான் முதல் படை வீடு அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கிறது. தாமதமாக பல போராட்டங்களுக்கு பிறகு சட்ட போராட்டத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை அந்த இடம் முருகனுக்கு சொந்தமானது, அந்த மலை முருகனுக்கு சொந்தமானது, வக்போர்டுக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிறத நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. நாம ஒண்ணு நினைச்சா நீதிமன்றம் ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுத்துச்சே அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற விஷயத்துல நீதிமன்றத்து மேல இப்ப இல்லை, அன்று தொடங்கிய கடுப்பு தான், அன்று தொடங்கிய எதிர்ப்பு, வன்மம் தான் இன்று வரை அது தொடர்ந்து கொண்டது. அதுக்கு பிறகு இப்ப கார்த்திகை தீபம் ஏத்தணும்னு சொல்லி வருஷம் கிட்டத்தட்ட 94ல இருந்து அதற்கான போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதி மக்கள், முருக பக்தர்கள் சேர்ந்து இந்து முன்னணி சார்பில் அந்த இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் போராட்டம் நடந்துட்டே இருக்கு. அந்த போராட்டம் இந்த வருஷம் சட்ட ரீதியாகவும் போகணும்னு நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக நமக்கு ஆதரவான, அதாவது முருக பக்தர்களுக்கு ஆதரவான மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கேற்றலாம் அப்படின்னு நீதிபதி நேரடியாக போய் அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை பார்வையிடுகின்றார். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பில் 1920-23 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் கோட் பண்ணி 94-96 கொடுத்த தீர்ப்பு எல்லாத்தையும் கோட் பண்ணி தான் அந்த தீர்ப்பு வரும். தீர்ப்பு அடிப்படையில் அந்த இடத்துல விளக்கேற்றலாம், தீபம் ஏற்றலாம்னு சொல்லி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பு வரும். தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகம், HRNC இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் 45,000க்கும் அதிகமான கோவில்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கோவில்களை கிட்டத்தட்ட அழிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அவங்க தான் போய் மேலே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகமும் HRNCயும் போய் விளக்கேற்றணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார். தீர்ப்பில்
HRNCக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கோ யாருக்காவது எந்த விதமான இல்லை காவல்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ அதில் மாற்று கருத்து இருக்குமானால் அவங்க உடனடியாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கலாம். ஆனால் 1ஆம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எந்த விதமான மேல்முறையீடும் இந்த அரசாங்கம் போகலை. அதே மாதிரி கோவிலினுடைய HRNCயினுடைய அந்த EO இருக்கார்ல, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவங்க போகலை. யாரும் போகாம 3ஆம் தேதி சாயந்தரம் விளக்கேற்றுவாங்கன்னு பார்த்தா விளக்கேற்றுறதுக்கான எந்த வேலையும் நடக்கவே இல்லை. அந்த தீபத்தூணில் ஏற்றுறதுக்கான எந்த வேலையும் நடக்கலை. வழக்கமாக இவங்க கடந்த பல ஆண்டுகளாக ஏற்றக்கூடிய அந்த அதே இடத்துல எழுத்துறாங்க. கோவிலுக்கு பக்கத்தில், விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில், மலை மேலே விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடம். அங்கே யாராவது இறந்து போனால் அவருடைய ஆன்மா மோட்சத்துக்கு போய் சேரணும், இறைவன்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ஏற்றக்கூடிய இடத்துல தொடர்ந்து ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல தான் இவங்க ஒவ்வொரு ஆண்டும் கோவில் சார்பாக கார்த்திகை தீபத்தை ஏற்றிட்டு இருக்காங்க. அதை அங்கே ஏற்றக்கூடாது, கார்த்திகை தீபத்தூணில் தான் ஏற்றணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுதல், நம்முடைய தொடர் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் அரசாங்கமோ காவல்துறையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகமோ அதை பின்பற்ற தயாராக இல்லை. நீதிமன்ற உத்தரவு கொடுத்து கூட நம்ம கார்த்திகை தீபத்தில் தீபமேற்ற தடை இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட இவங்க அதை அனுமதிக்காமல் இருந்தாங்க. 96லேருந்தே இதே நிலை இருக்குது. அதனால் இந்த ஆண்டு நாம் நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றத்தில் நமக்கான, அதாவது முருக பக்தர்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்த பிறகு அங்கே தீபம் ஏற்ற போகணும்னு சொன்னால் அது பண்ணாத காரணத்தினால, கோவில் நிர்வாகம் அது செய்யாத காரணத்தினால மீண்டும் நாம் போய் 5 மணிக்கு, மாலை 5 மணிக்கு, அதாவது 1ஆம் தேதி தீர்ப்பு வருது, 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு இவர்கள் மேலே தீபம் ஏற்றுவதற்கான எந்த வேலையும் ஏற்பாடும் செய்யவே இல்லை. ஆகையினால இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி நாம் நீதிமன்றத்தில் அந்த யார் இந்த துறை மேலே, அதாவது கோவில் நிர்வாகம், அதே மாதிரி HRNC மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு பண்ணுறோம். அப்போ இதை விசாரிக்கிறாரு. அப்போ அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன், அவர் தான் அட்வொகேட் ஜெனரல். அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்கிறது தான் அரசாங்கத்தினுடைய குரலாக நீதிமன்றத்தில் ஒலிக்கக்கூடியது. அவர் சொல்கிறாரு, சார் 5 மணிக்கு தான் ஆகுது, 6 மணிக்கு தான் விளக்கேற்றுவோம், 6 மணி வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இந்த இவங்க போட்டிருக்காங்க, அதை தள்ளுபடி பண்ணுங்க, 6 மணிக்கு நாங்கள் விளக்கேற்றிடுவோம், நாங்கள் விளக்கேற்றுறதுக்கான திட்டம் இருக்குது அப்படின்னு கோர்ட்டை ஏமாத்துறாங்க. ஒரு பாருங்க, அட்வொகேட் ஜெனரல் ஏமாத்துறார் கோர்ட்டை. ஏமாத்தி 6 மணிக்கு ஓகே அப்படியா, நீதியரசர் கேட்குறார், 6 மணிக்கு விளக்கேற்றுவீங்களா? ஆமாங்க, 6 மணிக்கு விளக்கேற்றுவோம். 6 மணிக்கு தான் விளக்கேற்றுறது பழக்கம், ஆகையினால 6 மணிக்கு ஏற்றுவோம். சரி, 6 மணிக்கு விளக்கேற்றலைன்னு சொன்னால் 6:05க்கு இந்த வழக்கை நம்ம உடனே விசாரிப்போம். அதுக்கு அடுத்தது அவங்க ஏற்றலைன்னு சொன்னால் நம்ம அரசாங்க கோர்ட் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய CISF அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையோடு சேர்ந்து போய் யார் பெட்டிஷனர்ஸோ அவங்க போய் விளக்கேற்றுவாங்க அப்படின்னு அறிவிக்கிறார். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு 6 மணி வரைக்கும் இவங்க விளக்கேற்றவே இல்லை. அதுக்கு பிறகு 6:05 டைம் ஆகுது. 6:05க்கு மேலே பாதுகாப்பு படை, மத்திய CSISFன்னு சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை 67 பேர் அவங்க நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்கே மாநகரத்தினுடைய கமிஷனர், மதுரை மாநகர கமிஷனர் அங்கே நின்று நீங்கள் ஏற்ற அனுமதிக்க மாட்டேன் சார், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, கோர்ட்டு ஜட்ஜி கொடுத்துருக்காரு, நீதிமன்றம் கொடுத்துருக்கு, நான் போய் விளக்கேற்றுறதுக்கு இவர்களை கூட்டிகிட்டு போய் விளக்கேற்றுறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்துருக்கு. நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமல்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கமிஷனர்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அனுமதிக்க முடியாது, நீ யாராக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி இந்த மதுரை மாநகரத்தினுடைய கமிஷனர் பேசுறாரு. இன்னும் இந்த தீர்ப்பு வர நேரத்தில் கரெக்டாக 5 மணிக்கு விளக்கேற்றுவாங்க, இல்லைன்னா 6:05க்கு இவங்க ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த தீர்ப்பு வந்த உடனே அந்த மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவங்க என்ன பண்ணுறாரு, 144 போடுறாரு. பிரதீப் குமார்னு கலெக்டர் 144 போடுறாரு. எதுவுமே இல்லை, எதுக்குங்க 144? முருக பக்தர்கள் அங்கே முருகனை தரிசிக்கிறதுக்காக, கார்த்திகை தீபத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. 144 போட வேண்டிய அவசியம் என்ன? யார் அந்த இடத்துல மலையில் உச்சியில் கார்த்திகை தீபத்தூணில் ஏற்றணும்னு வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்கள் 4 பேர், அவர்கள் கூட 4 பேர், அவர் கூட 6 பேர், மொத்தம் 10 பேர். இந்த 10 பேர் மட்டுமே மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை கூட நாங்கள் அமல்படுத்த முடியாது, நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்பீலுக்கு போனீங்கன்னா நம்பர் சொல்லுங்கள்,
நீங்கள் எப்பவுமே கோர்ட்டினுடைய ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொன்னால், நீதிமன்றத்தினுடைய ப்ரொசீடிங்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால், நீதிமன்றம் கடைசியாக என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அதுதான் அங்கே செல்லும். நீங்கள் கடைசியாக கொடுத்தது மேலே விளக்கேற்றலாம், தீபத்தூண்ல விளக்கேற்றலாங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் இவங்க அப்பீலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஏற்றுக்க மாட்டாங்க. நான் அப்பீல் போயிருக்கேன் அதனால உங்களை அலோவ் பண்ண மாட்டேன்னு சட்ட விதிமீறலை அங்கே இருக்கக்கூடிய மாநகர ஆணையாளர், அதே மாதிரி கலெக்டர், அரசாங்கம் எல்லாம் திட்டமிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், அரசாங்கத்துக்கு அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்பட்டது. கடைசி வரை கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் தடுத்த அரசாங்கம் இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம், அதன் கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டு துவக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கலை. நாம ஏதாவது அங்கே போய் எதிர்ப்பு தெரிவித்து போராடுவோம், ஏதாவது பண்ணுவோம்னு நினைச்சாங்க, அதுவும் நடக்கலை. ஆகையினால் அங்கே நடக்காத ஒரு இடத்துக்கு 144 போட்டு இவங்க வேண்டுமென்றே இந்த இடத்துல தீபம் ஏற்ற விடாமல் தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நிஜம்.